ப்ளஸ் பக்கங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க. மானஸ் எழுதிய ஒரு கூட்டு பறவைகள், அத்தியாயம் 16. வேணுவும் நித்யாவும் திருமணத்திற்கு சம்மதித்த அன்று இரவு ஆதி அஸ்விதாவை அழைத்தான். பரஸ்பர நல விசாரிப்புகளுக்கு பிறகு கூறினான், அஸ்விமா, வீட்டில் எல்லாரும் சேர்ந்து உனக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்துருக்கோம், சீக்கிரமே என்கேஜ்மெண்ட். திகைத்தாள் அஸ்விதா. சில நொடிகள் அவளிடம் அமைதி வெளிப்பட்டது. என்னடா அமைதியா இருக்க, உனக்கு ஓகே தானே? மாப்பிள்ளை ஃபோட்டோ உனக்கு அனுப்பவா? அண்ணா என்று சொல்லி தயங்கினாள். என்னடா, என்கிட்ட ஏதாச்சும் சொல்லணுமா? ஆமாம் அண்ணா, ஆனால் எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. என்கிட்ட சொல்கிறதுக்கு என்ன தயக்கம்? நீ இதை எப்படி எடுத்துக்குவன்னு தெரியலையே. நான் சொல்கிறத கேட்டு யார் மேலேயும் கோபப்படக்கூடாது. என்னடா பீடிகை எல்லாம் பலமாக இருக்கு என்று சொல்லி சிரித்தான் ஆதி. கண்கள் மூடி தன்னை சமன்படுத்தி கொண்டு கூறினாள் அஸ்விதா. அண்ணா, உன்னோட ஃப்ரெண்டு இருக்காருல்ல? யாரு? அதான் நிதிஷா தான். அதை கேட்டதும் ஆச்சரியத்தில் விழி விழித்தான் ஆதி. ஆனாலும் தங்கையிடம் காட்டிக்கொள்ளாமல், ஆமா, அவனுக்கு என்ன என்றான். ஒரு 1 இயருக்கு மேலே இருக்கும், அவர் என்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணாரு. ஓ என்றதோடு நிறுத்தி கொண்டான் ஆதி. அவள் அடுத்து என்ன சொல்லப் போகிறாள் என்பதை பொறுத்து பேசிக்கொள்ளலாம் என்று நினைத்தான். என்ன அண்ணா ஓன்னு சொல்ற? உன்கிட்ட அப்ப அவர் எதுவும் சொல்லலையா? அவள் குரலில் இருந்த ஏமாற்றம் அவனுக்கு நன்றாக புரிந்தது. அவள் கேள்விக்கு பதில் சொல்லாமல், நீ என்னடா சொன்ன என்று கேட்டான். அது வீட்டில் பேச சொல்லிட்டேன் அண்ணா. ஓ, அதுதான் அப்படியே விட்டுட்டான் போல. உனக்கு பிடிக்கலன்னு நினச்சிட்டானோ என்னவோ? அண்ணா, ஓகே இல்லாம தான் வீட்டில் பேச சொன்னேனா என்றாள் சட்டென்று. அதை கேட்டு முதலில் திகைத்தவன் இதழில் கூடவே புன்னகையும் அரும்பியது. அப்போ நீயும் அவனை லவ் பண்ணுறியா? அண்ணா, என்ன பேசுகிற? இது லவ் எல்லாம் இல்லை. அவர் வந்து ப்ரப்போஸ் பண்ணாரு. எனக்கு அவர்கிட்ட குறை சொல்ல எதுவும் இல்லை. அதனால் ஓகேன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் வீட்டில் பேசவே இல்லை. சரி, இப்போ நான் என்ன பண்ணணும்? இல்லை அண்ணா என்று சொல்லி தயங்கியவள், அப்போது ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு இப்போ வரைக்கும் ஏன் அமைதியாக இருக்காரு? ஒரு வேளை இப்போ என்ன பிடிக்கலையா? நீ அவர்கிட்ட ஒரு வார்த்தை கேளேன். சரி, அவன்கிட்ட கேட்குறேன். அவன் வேண்டாம்னு சொல்லிட்டா? அவளிடம் சில நிமிடங்கள் அமைதி. பிறகு கூறினாள், நீங்கள் எல்லாரும் பார்க்குற மாப்பிள்ளைய கல்யாணம் பண்ணிக்கிறேன் அண்ணா. உறுதியாக வந்தது அவள் குரல். ஒருவேளை அவன் ஆமா அப்படின்னு சொல்லிட்டா? மீண்டும் சில நிமிடங்கள் அமைதி. நீ ஏதாச்சும் பண்ண அண்ணா. ஆனால் இப்பொழுது அவள் குரல் தழைந்து வந்தது. அப்போ என் தங்கச்சிக்கும் கொஞ்சோண்டு மனசில் ஆசை இருக்கு இல்லை? அவள் அமைதியாகவே இருந்தாள். பதில் சொல்லுடா என்று ஊக்கினான் ஆதி. நீ சொல்றது சரிதான். அத்தானுக்கு என்ன குறைச்சல்? அதனால் கொஞ்சமாக ஆசை இருக்கு. ஆனால் லவ் எல்லாம் இல்லை. ஒருவேளை நாம் ஓகே சொல்லியிருந்தா கல்யாணம் ஆகி இருக்குமோ அப்படின்னு நாளைக்கு நான் ஃபீல் பண்ணக்கூடாதுல்ல. அதனால தான் சொல்கிறேன். அப்போது ஓகே சொல்லியிருக்கலாம் இல்லை? அண்ணா, உனக்கு புரியல. நான் அவரை லவ் பண்ணலை. ஆனால் அவரை கல்யாணம் பண்ணிக்க ஓகேவான்னு நீ கேட்டால் ஓகேன்னு தாராளமாக சொல்லுவேன். லவ் கல்யாணத்துக்கு அப்புறம் பண்ணிக்கிறேன். நீ ஒரு வார்த்தை என்கிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லை? நினச்சேன் அண்ணா. ஆனால் நீ ட்ரைனிங்கில் இருந்த, உன்னை டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. நீ முதல்ல யூனிஃபார்ம் போட்டதுக்கப்புறம் எல்லாம் பேசலாம்னு நினச்சேன். இல்லைனா அதுக்குள்ளே அவரே வீட்டில் பேசிடுவாருன்னு வெயிட் பண்ணேன். உரக்க சிரித்தான் ஆதி. அண்ணா ப்ளீஸ் சிரிக்காத. ஒரே ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டுடு. ஏய் பாப்பா, என்னோட மாப்பிள்ளை தான் மாப்பிள்ளையே. திகைத்தான் அஸ்விதா. அண்ணா என்ன சொல்கிற? அத்தையும் மாமாவும் நம்ம வீட்டில் பேசிட்டாங்களா? ஆமாம் என்றதோடு நிறுத்தி இருக்கலாம் ஆதி. ஆனால் விதி யாரை விட்டது? அன்று நிகழ்ந்த அனைத்தையும் தங்கையிடம் ஒப்பித்தான் அவன். அவள் சந்தோஷப்படுவாள் என்று நினைத்து அவன் கூற, அவள் முகமோ இறுகி போனது. எதுவும் பேசாமல் அமைதியாக இருந்தாள். அஸ்விமா, என்ன ஆச்சு? எதுவுமே சொல்லலை. ஹாப்பியா நீ? ஏன் அண்ணா, 1.5 வருஷம் லவ் பண்ணிட்டு இப்போ எனக்கு வேற மாப்பிள்ளை பார்த்தா தயங்கி அப்படியே விட்டுட்டு எங்கிருந்தாலும் வாழ்க அப்படின்னு பூ போட்டுட்டு போவார் அவன் ஃப்ரெண்டு. அவள் குரலில் தெரித்த கோபம் கண்டு திகைத்து போனான் ஆதி. அச்சச்சோ, இது என்ன ரிவர்ஸ் ஆயிடுச்சு என்று பயந்தவன், அப்படியெல்லாம் இல்லடா, மாப்பிள்ளை ஏதாச்சும் பண்ணியிருப்பான். சரி, அதை விடு. இப்போ உனக்கு ஓகேவா இல்லையா? ஹாப்பியா இல்லையா? அதை மட்டும் சொல்லு. சில நிமிடங்கள் அமைதி நிலவியது. பாப்பா, ஓகே தான் அண்ணா, ஹாப்பி தான். அப்பாடா என்று பெருமூச்சு விட்டான் ஆதி. நல்ல வேலை, 1.5 வருஷம்னு சொன்னதுக்கே கோபம் வந்துடுச்சு. இதில் 4 வருஷம்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் என்று எண்ணி பயந்து அதன் பிறகு அவன் வாயை திறக்கவே இல்லை. அதன் பிறகு கல்யாண ஏற்பாடுகள் ஜெகஜோதியாக அரங்கேறின. அவர்கள் வீட்டின் முதல் கல்யாணம். கேட்கவும் வேண்டுமா?
எங்கும் சந்தோஷம் மட்டுமே நிறைந்து கிடந்தது. மாதேஷின் வீட்டிலும் நிதிஷ் மூத்த பிள்ளை என்பதால் அங்கேயும் சந்தோஷத்திற்கு குறைவே இல்லாமல் இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு கல்யாணம் எந்த குறையும் இன்றி முழு சந்தோஷத்தோடு எல்லோரின் மனதிலும் உற்சாகத்தோடு அங்கே அரங்கேறியது. நிதிஷோ வானத்தில்தான் பறந்து கொண்டு இருந்தான். சிறு சிறு விஷயத்தில் கூட அவளை கேட்டு கேட்டு அவளுக்கு பிடித்ததை மட்டுமே செய்து கொண்டு இருந்தான். நேரில் பார்க்கும் சந்தர்ப்பம் கிடைக்கும் போதெல்லாம் அவள் பின்னாலேயே சுற்றி கொண்டு இருந்தான். அவனை தடுப்பவர்தான் அங்கே யார் இருந்தார்கள்? காதல் பார்வைகள் வீசியும் அவ்வப்போது காதல் பாஷை பேசியும் அவளை சுற்றி சுற்றி வந்தான். அஸ்விதாவும் சந்தோஷமாகவே அனைத்தையும் அனுபவித்து கொண்டிருந்தாள். அவ்வப்போது, உனக்கு ஓகே தானே, உனக்கு பிடிச்சிருக்கில்ல, நீ ஹாப்பியா என்றெல்லாம் வேறு அவன் கேட்டுக்கொண்டே இருக்க அவளுக்கு அதைவிட வேறு என்ன வேண்டும்? ஆனால் அவள் மனதில் இருந்த வருத்தத்தை யாரும் அறியவில்லை. அந்த வருத்தத்தை எல்லாம் ஒரு நாள் நிதிஷிடம் இறக்கி வைத்தாள் அஸ்விதா. ஆனால் இறக்கி வைத்த நேரம் ஐயோ பாவம்! பலவித கனவுகளோடு முதல் இரவு அறைக்குள் நுழைந்தான் நிதிஷ். கண்ணுக்கு உறுத்தாத ஒப்பனையோடு சிம்பிளான புடவையில் தலை நிறைய மல்லிகை பூவோடு காத்திருந்தாள் அஸ்விதா. கழுத்தில் அவன் கட்டியிருந்த மஞ்சள் கயிறு வேறு அவனை அவள் பக்கம் இழுத்தது. வேகமாக அவளிடம் ஓடியவன், சுவிமா, எவ்வளவு அழகா இருக்க தெரியுமா என்று அவளிடம் நெருங்கினான். அவன் மார்பில் கை வைத்து அப்படியே நிறுத்தினாள் அவள். அதை கண்டு திகைத்தவன், என்னம்மா என்றான். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். கையை கட்டி கொண்டு அவள் கோர அவளை பாவமாக பார்த்து வைத்தான் நிதிஷ். இந்த நேரத்திலையா? நாளைக்கு பேசிக்கலாமே கெஞ்சலாக கேட்டான். ப்ளீஸ் என்றாள் அவள். சாதாரணமாக கேட்டாலே தலையசைப்பவன் அவள் ப்ளீஸ் என்று விட்ட பின் அதற்கு மேல் ஏதேனும் பேசுவானா? சரி சொல்லு என்றான். அவள் ஏதோ ஆரம்பிக்க, ஒரு நிமிஷம் என்றான். என்ன என்பதை போல் பார்த்தாள். நீ பேசு, ஆனால் அதுக்கு முன்னாடி உன்னை ஒரே ஒரு தடவை கிஸ் பண்ணிக்கவா? ரொம்ப ஆசையா இருக்கு என்றான். அவனை தடுக்க விருப்பமில்லை அவளுக்கு. சரி என்பதை போல் தலையசைத்தாள். வேகமாக அவளை நெருங்கி அவள் கன்னம் பற்றி அழுத்தமாக உச்சி முகர்ந்தான். திகைத்தாள் அவள். வேறு எங்கேனும் முத்தம் வைப்பான் என்று அவள் நினைத்திருக்க அவன் செய்ததில் அவன் மேல் இருந்த கோபம் கொஞ்சம் குறைந்தது. இப்போ சொல்லுமா என்று விலகி நின்று அவன் அவள் முகம் பார்க்க அவன் முகத்தை ஆராய்ந்தவாறே கேட்டாள். ஹாப்பியா இருக்கீங்களா நிதி? விழி விரித்து ஆச்சரியமாக பார்த்தான். வாட் டிட் யூ சே? நிதி? மீ? ஐயோ, செல்லப்பேரா, சோ ஸ்வீட். உறக்க சிரித்தான் அவன். அவள் சிரிக்கவில்லை. நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. சின்னதா கேட்குற? கைகள் விரித்து ரொம்ப ரொம்ப என்றான். அன்னைக்கு ஆதி அண்ணா எங்கள் அப்பா அம்மா கிட்ட பேசலைன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க? அவளிடம் இந்த கேள்வியை அவன் எதிர்பார்க்கவில்லை. திகைத்து பார்த்தான். சுவி, என்கிட்ட நீங்கள் ப்ரப்போஸ் பண்ணி 1 வருஷத்துக்கு மேலே ஆகியும் ஏன் வீட்டில் பேசலை? அது வேற ஒரு விஷயம்டா. அண்ணா சொன்னான். என்னோட அப்பா அம்மா அப்புறம் வீட்டில் எல்லாரும் உங்கள் யாரையும் தப்பாக நினச்சிடக்கூடாதுன்னு யோசிச்சிங்களாம். ஆமாம். அப்போ என்னை பற்றி யோசிக்கலையா நிதி? திகைத்தான் அவன். சுவிமா, என்ன பேசுகிற? இல்லை, வேற யாருக்காச்சும் என்னை கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இல்லைம்மா, அப்படியெல்லாம் விடமாட்டேன். அவனை அழுத்தமான பார்வையோடு பார்த்தாள். ஏன் சுவி அப்படி பார்க்குற? ஓ, அதுக்கு தான் அத்தையும் மாமாவும் அந்த நாமக்கல்காரங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் சொன்னாங்களா? பதில் சொல்ல முடியாமல் திணறினான் நிதிஷ். அங்கிருந்து நகர்ந்து சென்று தன் அலமாரியை திறந்து அதிலிருந்து புத்தகங்களை எடுத்து வந்தாள் அஸ்விதா. என்ன பண்ண போற? நீங்கள் என்னை வெயிட் பண்ண வச்சிங்கல்ல, நீங்கள் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க என்றவள் அந்த புத்தகங்களை நடுவில் அடுக்க ஆரம்பித்தாள். சுவி, நான் பாவம். அவளோ பதில் சொல்லவில்லை. மும்முரமாக கட்டிலின் நடுவில் தடுப்பை போல் புத்தகங்களை அடுக்கி முடித்திருந்தாள். அவனை ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஒரு பக்கம் சென்று படுத்து கொண்டாள். சிறிது நேரத்தில் உறங்கியும் விட்டாள். சிலையாக சமைந்து நின்று அவளையே பார்த்து கொண்டிருந்தான் நிதிஷ். அடிப்பாவி, இவளை போய் அமைதின்னு ஊரில் எல்லாரும் நம்பிக்கிட்டு இருக்காங்களே என்று வாய்விட்டே புலம்பினான். டேய், நீயும் அப்படிதானடா நம்பின என்று அவன் மனசாட்சி அவனை காரி துப்பியது. கிட்டத்தட்ட 1 மணி நேரம் கடந்த நிலையில் எதுவும் செய்ய முடியாமல் தன் போனை எடுத்து ஆதியை அழைத்தான். கல்யாண வேலையெல்லாம் முடிந்த களைப்பில் நன்றாக உறங்கிக் கொண்டிருந்தவன் போன் அடித்ததில் தூக்கம் கலைந்து எழுந்து பார்த்தான். அதில் நிதிஷின் எண்ணை பார்த்து திகைத்தான். இவன் என்ன இந்த நேரத்தில் கூப்பிடுறான் என்று யோசித்தவாறே அழைப்பை ஏற்று, டேய் மாப்ள, என்னடா என்றான் பதட்டத்தோடு. அப்போது ஆரம்பித்தான் நிதிஷ் அதனை. மச்சான், என்னை காப்பாத்துடா. அதன் பிறகு நிகழ்ந்தது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க. கதை கேளுங்க. மீண்டும் சந்திப்போம்.